பேசுறது கேக்குறதா? யா ஓகே. ஸோ இப்போ 10ஆம் வகுப்புக்கும் 12ஆம் வகுப்புக்குமான வாட் இஸ் தி நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கறது வந்து பேச சொல்லிட்டாங்க. நான் முதல்ல வந்து 12ஆம் வகுப்புக்கு முதல்ல பேசிடுறேன். பேசிட்டு பிற்பாடு 10ஆம் வகுப்புக்கு வரேன். இப்போ 12ஆம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ 2 பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்னு சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்திருக்கலாம், இன்னொன்னு காமர்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்திருக்கலாம். ஸோ இப்போ காமர்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்திருந்தவங்களுக்கு மை வீடியோ இஸ் நாட் கிளியர், லேக் ஆகுதா வீடியோ? இல்ல அது கொஞ்சம் ஸ்லோ. ஓகே ஓகே. நோ ஐ கேக்குது, பேசுறது கேக்குது. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ 12ஆம் வகுப்பு முடிச்ச உடனே காமர்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்த ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தா உங்களுக்கு நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா, நம்பர் 1 ஏதாவது ஒரு ரெகுலர் காலேஜ்ல வந்து பிகாம் படிக்கலாம். நம்பர் 2 ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல உங்களை பதிவிட்டுக்கலாம். ப்ரொஃபஷனல் கோர்சஸ்ல அவங்களை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா மொத்தம் 3 ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இருக்கு ப்ராடா. ஒன்னு சிஏ அப்படிங்கிறது, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, பட்டய கணக்காளர் அப்படிம்போம். நம்பர் 2 இஸ் தி கம்பெனி செக்ரட்டரி. நம்பர் 3 இஸ் தி காஸ்ட் அக்கௌண்டிங். இப்போ பிகாம் என்ன, அதோட கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னங்கிறத கொஞ்சம் பிரீஃபா சொல்லிட்டு ஐ மூவ் டு தி நெக்ஸ்ட் திங்ஸ். இப்போ இன்னைக்கு வரைக்கும் பிகாம் பாத்தீங்கன்னா பிகாம்ல பல சப்டிவிஷன்ஸ் இருக்கு. பிகாம் ஜெனரல், பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப், பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், இன்ஃபேக்ட் பிகாம் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் கூட சர்டன் காலேஜஸ் வந்து தே ஆர் ஹேவிங் சர்டன் ஸ்ட்ரீம்ஸ். பட் இதெல்லாம் பேசிக்கலி வந்து ஒரு நேம் தான் வந்து இந்த மாதிரி அசைன் பண்ணியிருக்காங்களே. பை அண்ட் லார்ஜ் இந்த எல்லாத்துலயுமே வந்து சப்ஜெக்ட்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் த சேம் தான். இங்க முதல் வருஷத்துல படிக்கிறது அங்க 2வது வருஷத்துல படிக்கிற மாதிரி இருக்கும், அங்க 2வது வருஷத்துல படிக்கிறது இன்னொரு இடத்துல 3வது வருஷத்துல படிக்கிற மாதிரி இருக்குமே தவிர்த்து பை அண்ட் லார்ஜ் அந்த சப்ஜெக்ட் இஸ் ஒன் அண்ட் தி சேம். மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்னா ஒரு எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட் ஆன் மார்க்கெட்டிங் இருக்கும், அங்க எது அலைடா இருக்கும் இங்க கோரா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்லைட் சேஞ்ச் தான் இருக்குமே தவிர்த்து ஒரு சப்ஸ்டான்சியல் சேஞ்ச் வந்து எதுவும் வந்து இருக்கிறது இல்லை. ஸோ இது என்ன காரணம், அப்போதைக்கு எல்லாத்தையும் எதுக்கு பிகாம் சொல்லணும்னு கொஞ்சம் இதை ஸ்ட்ரக்சர் பண்ற வட்டாரங்கள்ல பேசும்போது, இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு பிஏ அப்படின்னு சொன்னா இருக்கிற ஒரு எஃபெக்ட் விட பிகாம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு மதிப்பு வந்து ஜாஸ்தி வந்து இருக்கிற மாதிரி வந்து இண்டஸ்ட்ரியில கருதுறதுனால பிஏ எக்கனாமிக்ஸை கூட பிகாம் எக்கனாமிக்ஸ் மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து கூட இருந்தது. ஸோ இது பை அண்ட் லார்ஜ் இட்ஸ் ஆல் வந்து டிஃபரெண்ட் நாமென்க்ளேச்சர் விச் இஸ் கிவன், டிஃபரெண்ட் நேம்ஸ் விச் ஆர் கிவன், பட் த எசன்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் த சேம். த எசன்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் த சேம். ஸோ இப்போ பிகாம் மட்டும் படித்தல் என்பது ஒரு வேலை வாய்ப்புக்கு பெரிய உகந்ததான ஒரு விஷயமாக வந்து இல்லை இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஜாப் விச் தி பிகாம் இஸ் டூயிங் இஸ் டேக்கன் ஓவர் பை த கம்ப்யூட்டர்ஸ், என் வீடியோ ரொம்ப லேக் ஆகுதா? ஓகே 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 ஓகே. ஸோ அப்போ வெறும் பிகாம் மட்டும் படிச்சா வந்து நிச்சயம் வந்து இன்னைக்கு இருக்கிற தேதியில வந்து பத்தாது. அப்போ அங்க பிகாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் பிற்பாடு என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்க இருந்து எனக்கு 2 ஸ்ட்ரீம், ப்ராடா 2 ஸ்ட்ரீம் இருக்கலாம். ஒன்னு ஐ கேன் டூ எம்பிஏ, போஸ்ட் கிராஜுவேஷன் எம்பிஏ, பிகாஸ் எம்காம்லாம் ஆல்மோஸ்ட் இட் ஹாஸ் பிகம் ரிடண்டன்ட் தான். எம்காம்லாம் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு பெருசா அதை வந்து பெரிய வந்து இண்டஸ்ட்ரியில அதை வந்து பெருசா ஒரு மதிப்புல கொள்றது இல்லை. அங்கேருந்து ஒரு எம்பிஏ மாதிரி போகலாம், ஆர் அங்கேருந்து ஏதாவது சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கு போகலாம். அதுக்குரிய ஓன் டிஸ்டர்பன்சஸ் ஆர் தேர் ஆர் தி ட்ரபிள்ஸ் ஆர் தேர். இப்போ எம்பிஏ போனீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சில சுமாரான யூனிவர்சிட்டியில போய் எம்பிஏ பண்றதுங்கிறது பேருக்கு பின்னாடி போட்டுக்கிறதுக்கு தான் ஜாஸ்தி உதவியா இருக்குமே தவிர்த்து அது பெருசா ஒரு ரெவென்யூ ஜெனரேஷனுக்கு அது வந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனா வந்து இருக்காது. ஒரு 20,000 இல்ல 25,000 சம்பளத்துல தான் வந்து இதுவாகும். ஸோ அது அப்படி அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல வெறும் வந்து இந்த நார்மல் காலேஜஸ்ல ஒரு எம்பிஏ படிக்கிறதுங்கிறது ஒரு நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனுக்கு வந்து அவ்வளவு வந்து வசதியா வந்து இருக்காது. ஸோ அதனால இட் இஸ் அட்வைசபிள் ஏதாவது கொஞ்சம் லீடிங் பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ்ல அதை வந்து படிக்கிறது தான் பெட்டரா இருக்கும். ஆனா லீடிங் பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ் நம்ம சொன்னா அந்த பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ்லாம் என்ட்ரி கிடைக்கிறதுங்கிறதே கொஞ்சம் வந்து கடினம் தான்.
அப்போ அதுக்கான முயற்சிகள் வந்து ஜாஸ்தி வந்து பண்ணணும். அதுக்கான அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனோ வாட்ஸ் ஓவர் இட் இஸ், அதுக்கான அந்த முயற்சிகள் வந்து ஜாஸ்தி வந்து பண்ணணும். ஸோ முடியாதுன்னு இல்லை, ஆனா அது கொஞ்சம் கடினம். எய்தர் வந்து இந்த சிஏடி எக்ஸாம் எழுதி, காமன் ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதி one should go into these leading business schools like the IIMs or any Excel arrays. But that is relatively more difficult, I would say. On any given day, அது வந்து கொஞ்சம் வந்து கடினமான ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். ஆர் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நம்மளுக்கு தெரியும், அதுக்குன்னே வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, அதுக்குன்னே சில இது யாட் ஸ்டிக்ஸ் ஆர் தேர். ஸோ தட் ஆல்சோ ரிலேட்டிவ்லி வந்து வெரி டிஃபிகல்ட். ஸோ எந்த ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸா இருந்தாலும் டிஃபிகல்ட்டி இஸ் கோயிங் டு பி தேர். வெறும் பிகாம் மட்டும் படிச்சா இன்னைக்கு இட் இஸ் நாட் அன் எம்ப்ளாயபிள். நான் பொதுவா பசங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, நம்ம தாத்தா காலத்துல ஒரு எஸ்எஸ்எல்சி ஒரு பியூசி படிச்சா நிச்சயம் வேலை கிடைக்கும். நம்ம அப்பா காலங்கள்ல வந்து ஒரு கிராஜுவேஷனாவது இருந்தா தான் வேலை கிடைக்கும். இன்றைய தேதியில வெறுமனை வந்து ஒரு அண்டர் கிராஜுவேஷன் லைக் ஒரு பிஏஓ ஒரு பிகாமோ அது மட்டும் இருந்தால் இன்றைய தேதியில you will find very difficult to place yourself as an employable product or a deliverable product. So அந்த சிச்சுவேஷன்ல நிச்சயம் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து கையில தேவை. காமர்ஸ் ஸ்ட்ரீம் வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கோர்சஸ்ன்னு பார்த்தா மெயினா சிஏ சிஎஸ் சிஎம்ஏ பிளஸ் எம்பிஏ பிளஸ் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். சிவில் இது ரெண்டும் பத்தி இப்போ பேசிட்டேன், இட்ஸ் ரிலேட்டிவ்லி டிஃபிகல்ட். சிஎஸ் சிஎம்ஏ இது ரெண்டுமே கொஞ்சம் ஈஸியானது தான் கம்பேர் பண்றதை காட்டிலும். என்ன பண்ணுவார் ஒரு கம்பெனி செக்ரட்டரி அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? பல சட்டங்கள் இருக்கு நம்ம ஊர்ல. அந்த சட்டங்கள்ல கம்பெனி லா அப்படின்னு ஒரு சட்டங்கள் இருக்கு, ஒரு சட்டம் இருக்கு. இன்னும் பல சட்டங்கள் வந்து ஒரு இது வந்து ஒரு கம்பெனி வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த எல்லா சட்டங்களையும் ஒரு கம்பெனி வந்து ஒழுங்கா வந்து ஃபாலோ பண்ணுதா, அதெல்லாம் ஒழுங்கா ஃபாலோ பண்ணுதா, அதுக்கு வந்து இந்த ரெகுலேட்டரி ஃபைலிங்ஸ் அப்படிம்போம். அந்தந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டி கிட்ட ஃபைல் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து ஒழுங்கா வந்து அதெல்லாம் வந்து ஃபைல் பண்றாங்களா, இதெல்லாம் பார்த்துக்க வேண்டியது இந்த கம்பெனி டியூட்டி. பிளஸ் இந்த மீட்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி, போர்ட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கிளரிக்கல் ஜாபா தான் முக்காவாசி. அந்த மாதிரியான ஒரு இதுல வந்து ஒரு கம்பெனி செக்ரட்டரிஷிப் கோர்ஸ் ஒரு 3.5 இருந்து ஒரு 4 வருஷம் எடுக்கும். ஒரு சிஎஸ் கோர்ஸ் முடிச்ச உடனே இதுக்கு பிகாம் முடிச்சிட்டு தான் இதுக்குள்ள வரணும். அவசியம் தான் இருக்கு. அந்த ஃபவுண்டேஷன் முடிச்ச உடனே அடுத்தது இன்டர் லெவல், அதுக்கு அடுத்தது ஃபைனல் லெவல். பொதுவா இந்த சிஎஸ் கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸ் எல்லாம் வந்து ஒரு 3.5 இருந்து ஒரு 4 வருஷத்துக்குள்ள வந்து இது பண்ணலாம். மொத்தம் 3 லெவல் ஆஃப் பரீட்சை இருக்கு. பிளஸ் ஒரு 15 மாசம் வந்து ஒரு ட்ரைனிங் வந்து போகணும். இது கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸை பொறுத்த வரைக்கும். சம்பளம் பாத்தீங்க, இது மொத்த செலவினம் எவ்வளவு ஆகும், இது மொத்தம் படிச்சு முடிக்கிறதுக்கு செலவு எவ்வளவு ஆகும்னா 3 லெவலும் படிச்சு முடிக்கிறதுக்கு சுமார் ஒரு 75,000 இருந்து ஒரு 1 லட்சம் வரைக்கும் ஆகும். அவ்வளவுதான். அதுக்கு மேல ஆகிறதுக்கு அதுல ஒண்ணும் இல்லை. சுமார் ஒரு 75,000 இருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆகும். சம்பளம் எவ்வளவு கிடைக்கும்னா மாசம் குறையாம ஒரு 35,000 இருந்து ஒரு 40,000 ரூபாய் ஓப்பனிங் சேலரி, ஸ்டார்டிங் சேலரி 35,000 இருந்து ஒரு 40,000 ரூபாய் வரைக்கும் குறையாம வந்து கிடைக்கும். இது கம்பெனி செக்ரட்டரி அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும். இன்னொன்னு காஸ்ட் அக்கௌண்டிங் ஆர் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் படிக்கிறவங்க மெயினா இந்த மாதிரி ஃபேக்டரி செட்டப்ஸ்ல இல்ல ஃபேக்டரிஸ்லயோ இல்ல இண்டஸ்ட்ரீஸ்லயோ அந்த மாதிரி வந்து இடத்துல வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்ப இவங்களோட அப்ஜெக்டிவ் வந்து மெயினா என்ன இருக்கும், இவங்களோட என்ன மாதிரியான ஜாப் ப்ரொஃபைல் இருக்கும் இவங்களுக்கு அப்படின்னா, என்னென்ன வேரியஸ் காஸ்ட் விச் இஸ் இன்வால்வ் இன் ப்ரொடக்ஷன், அந்த காஸ்ட் எல்லாம் வந்து எப்படி வந்து ரெடியூஸ் பண்றது, அப்ப அந்த காஸ்ட்டை பேஸ் பண்ணி எப்படி வந்து ப்ராடக்ட்டை வந்து பிரைசிங் பண்றது, ஒரு பொருள் வந்து அதுக்கு வந்து is my audio not clear? Is it so? No. If you can, no, I think if I may connect it through Ethernet, it will be relatively better. Can you just give me a couple of minutes so that I can connect it through Ethernet? Right. Okay. Okay. Then I'll connect it through Ethernet. No, I'll connect it through Ethernet. Sorry, a couple of minutes.
ஓகே ஓகே. ஸோ இப்போ ஒரு காஸ்ட் அக்கௌண்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அந்த காஸ்ட் அக்கௌண்டிங்ல மெயினா இந்த மேனுஃபேக்சரிங் செக்டார்ல வந்து மெயினா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் மோர். இதுவும் கிட்டத்தட்ட அந்த கம்பெனி செக்ரட்டரிஷிப் கோர்ஸ் மாதிரி தான். ஒரு 3.5 to 4 வருஷம் எடுக்கும் படிச்சு முடிச்ச பிற்பாடு வந்து ஒரு 35,000 ரூபாயிலிருந்து ஒரு 40,000 ரூபாய் சம்பளத்துல வந்து ஒரு இடத்துல வந்து போகலாம். அண்ட் காஸ்ட் பாத்தீங்கன்னா காஸ்ட் வந்து அரௌண்ட் இந்த மாதிரி ஒரு 75,000 to ஒரு 1 lakh தான் காஸ்ட் இஸ் ஜெனரலி தி எஸ்டிமேட்டட் காஸ்ட். அண்ட் இதுக்கு அப்புறம் வந்து நெக்ஸ்ட் கோர்சஸ் chartered accountancy. As far as the chartered accountancy course is concerned, CA course பொறுத்த வரைக்கும் பொதுவா எல்லாரும் கொஞ்சம் இந்த CA கோர்ஸ் வந்து கணக்குக்குள்ள அப்படின்னா பொதுவா வந்து எல்லாரும் சொல்றது உண்டு. பர்டிகுலர்லி எங்க இந்த மாதிரி CA கோர்ஸோட ஸ்கோப் கொஞ்சம் ஜாஸ்தி வந்து தெரியல அப்படின்னா வீட்லயே கூட கொஞ்சம் பெரியவங்க எல்லாம் என்ன கணக்கு பிள்ளைக்கு தானே படிக்கிற அப்படின்னு அது பொதுவாகவே வந்து ஏதோ இந்த பட்டய கணக்காளர் படிப்புக்கு படிக்கிறவங்க வந்து வெறும் வந்து கணக்கு பாத்துக்கிற மாதிரி தான் வந்து நினைச்சுக்கிறாங்க. ஆனா அது அப்படி இல்லை. அது ரொம்ப ஒரு ட்ரெடிஷனல் ஃபார்ம். ஒரு சிஏங்கிறது வெறும் ஒரு கணக்கு பிள்ளைங்கிறது ஒரு 35-40 வருடங்கள் முன்னாடி இருந்த ஒரு விஷயம். இன்னைக்கு டுடே திங்ஸ் ஆர் சேஞ்சிங் வெரி டிராஸ்டிக்லி. இட் இஸ் சேஞ்சிங் வெரி ரேபிட்லி. இட் இஸ் சேஞ்சிங். சரி, அப்போ ஒரு சிஏ நான் படிச்சேன்னா சிஏ படிக்கிறதுக்கு எனக்கு என்னென்ன லெவல் இருக்கு? நம்பர் 1, இந்த சிஏ படிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த சிஏ படிக்கிறதுக்கு இந்த சிஏல மொத்தம் 3 லெவல் இருக்கு. முதல் லெவலுக்கு பேர் ஃபவுண்டேஷன் அப்படின்னு பேரு. ஃபவுண்டேஷன் ஆரம்ப கட்ட படிப்பு. ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது நம்ம பதிவு பண்ணதுல இருந்து ஒரு 6 மாசத்துக்குள்ள எந்த பரீட்சை வருதோ அந்த பரீட்சையில எழுதலாம் ஃபவுண்டேஷன். இப்போ 12th படிச்சவங்க இப்போ இந்த ஆகஸ்ட் வரைக்கும் டைம் இருக்கு. ஆகஸ்ட் வரைக்கும் பதிவு செஞ்சாங்கன்னா இந்த நவம்பர் மாசத்துல ஒரு ஃபவுண்டேஷன் பரீட்சை வருது. அந்த நவம்பர் மாச ஃபவுண்டேஷன் பரீட்சையில அவங்க வந்து தங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அந்த நவம்பர் மாச ஃபவுண்டேஷன் பரீட்சையில அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நவம்பர் மாசம் எக்ஸாமினேஷன் எழுதிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து ஜனவரி மாசத்துல இருந்து அடுத்த லெவல் படிக்கிறதுக்கு வந்து தயார்படுத்திக்கலாம். இன்டர்மீடியட்னு பேரு அடுத்த லெவல். அப்போ அடுத்த நவம்பர் மாசம், அதாவது நவம்பர் 2021 இன்டர்மீடியேட்டுக்கான பரீட்சை எடுத்துக்கலாம். இன்டர்மீடியட் பரீட்சைக்கு நடுவில் வந்து ஒரு வருஷம் வந்து படிக்கிறதுக்கான டைம் கொடுக்குது சிஏ இன்ஸ்டியூட். அதுக்கு முன்னாடி எழுத முடியாது. அப்போ இப்போ பதிவு பண்ணீங்கன்னா 2020 நவம்பர்ல வந்து ஃபவுண்டேஷன் படிக்கலாம், பரீட்சை எழுதலாம். ஃபவுண்டேஷன் பரீட்சை எழுதின பிற்பாடு நவம்பர் 2021 இன்டர்மீடியட் பரீட்சை எழுதலாம். இன்டர்மீடியட் பரீட்சை எழுதி முடிச்ச உடனே அந்த இன்டர்மீடியட் பரீட்சை பாஸ் பண்ண உடனே 3 வருஷம் ஒரு ஆடிட்டர் கிட்ட ஒரு பிராக்டிக்கல் ட்ரைனிங்க்கு போயே ஆகணும். நிச்சயம் அது போனாதான் இந்த கோர்ஸ் முடியும். அது போகாம இந்த கோர்ஸ் முடியாது. So the unique aspect of this course is that it is mandatory to have a practical training program wherein you go, you associate yourself with an auditor. 3 வருஷம் அந்த ஆடிட்டர் கூட இருந்து இன் அண்ட் அவுட் என்னதான் விஷயம் அப்படிங்கறத பிராக்டிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனல் அப்படின்னு சொல்லி அந்த கடைசி பரீட்சை எழுதி முடிச்சு வெளில வரவங்க பேர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு. இப்போ இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சிங்கிறது சொன்ன இது வெறும் வந்து கணக்குக்குள்ள விஷயம் இல்லை. இட் இஸ் நாட் ஜஸ்ட் ரிலேட்டட் டு அக்கௌண்ட்ஸ். இன்ஃபேக்ட் சிஏ ஆனதுக்கு அப்புறம் யாரும் அக்கௌண்டிங் என்ட்ரிஸே நாங்க யாரும் வந்து போட்டதே கிடையாது. அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் வந்து நார்மலா இந்த பிகாம் பர்சன்ல இருப்பாங்க. இந்த பிகாம் கிராஜுவேட்ஸ் வச்சு இந்த அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் எல்லாம் போட்டு கடைசியா இந்த ஆடிட்டர் இவருக்கு வந்து தமிழ்ல வந்து கரெக்டா சொல்லணும்னா தணிக்கையாளர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்ப யாரோ ப்ரிப்பேர் பண்ண வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ, யாரோ ப்ரிப்பேர் பண்ண வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ அதெல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு பார்த்து மக்களுக்கு இது சரியா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வசதியான நிலைமையில வந்து இந்த ஆடிட்டர் அப்படிங்கிறவர் இருக்கு. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல வேரியஸ் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட்ல பல சட்டங்கள்ல கவர்மெண்டால கிரியேட் பண்ணப்பட்ட பல சட்டங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்க நம்புவோம். எப்போ அப்படின்னா ஒரு ஆடிட்டர் கையெழுத்து போட்டா பல விஷயங்களை நாங்க நம்புவோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்டாலேயே வந்து அங்கீகரிக்கப்பட்டவங்க வந்து இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். இந்தியாவில மொத்தம் ஒரு 14 லட்சம் கம்பெனி இருக்கு. எல்லா கம்பெனிக்கும் நிச்சயம் ஒரு ஆடிட்டர் கையெழுத்து போட்டாதான் அவனோட அக்கௌண்ட்ஸ் செல்லுபடியே ஆகும். இது கம்பெனில சொல்றான்.
இதை தவிர்த்து இன்கம் டேக்ஸ் லா இருக்கு. இன்கம் டேக்ஸ் லாவும் வந்து ஆடிட்டர் கையெழுத்து போடணும். இதை தவிர்த்து இப்ப ஜிஎஸ்டி வந்திருக்கு, ஜிஎஸ்டிலயும் ஆடிட்டர் கையெழுத்து போடணும். அப்போ நீங்க வந்து ஒரு ஆடிட்டரா ஆனதுக்கு அப்புறம் எனக்கு என்னென்னலாம் ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு கேட்டா ஸ்கை இஸ் த லிமிட்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு எவ்வளவு தூரம் யூ கேன் டிராவல், எவ்வளவு தூரம் போகணுமோ அவ்வளவு தூரம் போக முடியும். என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? ஒரு பிராடா நான் வந்து அதை 3ஆ பிரிச்சுக்கிறேன். ஒண்ணு, நீங்க போய் எந்தாவது இடத்துல வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து சேரலாம். ஒரு ஆடிட்டரா இன்னொரு இடத்துல போய் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு சேரலாம். எந்த இடத்துல எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு சேரலாம்? இன்னொரு கம்பெனில போய் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு சேரலாம், இல்ல ஒரு பெரிய ஆடிட்டர் ஆபீஸ்ல போய் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு சேரலாம். சில ஆடிட்டர் ஆபீஸ் தான் பேரு பிக் 4 அப்படின்னு பேரு. அதாவது உலகத்திலேயே வந்து ஒரு 4 அக்கௌண்டிங் ஃபார்ம் ரொம்ப வந்து ஒரு 4 ஆடிட் ஃபார்ம் ரொம்ப வந்து ஃபேமஸ். அந்த 4 ஆடிட் ஃபார்ம் இந்தியாலயும் இருக்கு. அந்த மாதிரி பெரிய ஆடிட் ஃபார்ம்ல போய் நீங்க வேலைக்கு வந்து சேரலாம். இண்டஸ்ட்ரியிலயும் போய் வந்து வேலைக்கு வந்து சேரலாம். எவ்வளவு நாளைக்கு சார் இதுக்கு வந்து மார்க்கெட் பேஸ் பண்ணி இந்த ஆடிட்டரோட இது வந்து மூவ் ஆகுமா, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா, நிறைய வேலை? நான் ஒண்ணு நிச்சயமா சொல்ல முடியும். வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் என்னோட இவ்வளவு நாள் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்ததே கிடையாது. You cannot find a chartered accountant who is remaining unemployed. Any chartered accountant will be absorbed by the industry because that is the domain or that is the spectrum in which he operates. வந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து ஒரு chartered accountant-ஆல வந்து செய்ய முடியும், ஒரு ஆடிட்டரால வந்து செய்ய முடியும். சோ இப்போ இண்டஸ்ட்ரியில எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போனால் அந்த இண்டஸ்ட்ரியில எம்ப்ளாய்மெண்ட்லயே அதுக்குள்ளேயே பல விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, வெறுமனை வந்து கணக்கு எல்லாரும் மெயின்டைன் பண்ணது கணக்கு கரெக்டா இருக்கான்னு பார்த்து, இன்னும் இந்த கணக்கெல்லாம் இன்டர்நேஷனல் லெவலுக்கு இந்த வந்து கணக்கெல்லாம் வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்றது. சோ தட் இப்போ வெளிநாட்டுல இருந்து அவங்களுக்கு பைசா வரணும்னா நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி கணக்கு போட்டா அவன் வந்து ஒத்துக்க மாட்டான், அவன் ஊர்ல சொல்ற மாதிரி கணக்கு போட்டாதான் அது ஒத்துப்பான். அப்ப அந்த வெளிநாட்டுல வந்து என்ன மாதிரியான அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த என்ன மாதிரியான கணக்குகள்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணி இது வந்து பண்றது, இது ஒரு டைப் ஆஃப் வேலை. இல்ல அங்கேயே வந்து பினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். பினான்ஸ் அப்படின்னா ப்ராஜெக்ட்ல இந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா, எங்கேருந்து பைசா எடுக்கலாம், கடன் வாங்கலாமா, இல்லைன்னா சிறிதுதான் வந்து பங்குதாரர்கிட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் வந்து பைசா வாங்கிக்கலாமா அப்படின்னு ஒவ்வொரு அந்த பைசா சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு முடிவு எங்கெங்கெல்லாம் எடுக்கப்படுறதோ அங்க எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு ஆடிட்டர் நிச்சயம் வந்து இருக்கும், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நிச்சயம் இருக்கும். ஸோ அதனாலதான் நான் பொதுவா சொல்றது வந்து எவ்வளவு வாட் இஸ் த லைஃப் ஆஃப் தி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போனா 58 years 60 years தான் வந்து லைஃப் ஆஃப் தி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். பிராக்டிஸ்ல இருக்கிறவங்களுக்கு பிராக்டிஸ் அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து அக்கௌண்ட்ஸ் ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணிருக்கானா பார்த்து சொல்லு அப்படின்னு சொன்னா, தனிமையா நம்ம இருந்து நம்ம அக்கௌண்ட்ஸ் ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணிருக்கானா நம்ம பார்த்து சொல்லுவோம். அது பேர் பிராக்டிஸ்னு பேர். அந்த மாதிரி பிராக்டிஸ்ல இருந்து ஒரு வயது வரம்பே கிடையாது. 22 வயசுல ஒருத்தர் ஆடிட்டர் ஆகி இந்த மாதிரி பிராக்டிஸ்க்கு போனா, எனக்கு தெரிஞ்சு சில பேர் 87 88 வயசு வரைக்கும் ஆபீஸ் வந்து அவங்களோட ஃபர்ம் வந்து பார்த்துட்டு வந்து இருந்திருக்காங்க. அப்போ அங்க வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட்ங்கிற ஒரு ஸ்கோப்பே கிடையாது. 22 வயசுல இருந்து 80 90 வயசு வரைக்கும், இல்ல உங்களுக்கா எப்போ ரிட்டையர்மெண்ட் வேணும்னு தோணுதோ அது வரைக்கும் வந்து அந்த இதை வந்து கேரி ஆன் பண்ணிட்டே இருக்கும். பிராக்டிஸ் வந்தாலும் அங்க நிறைய ஸ்கோப் இருக்கு. இப்போ பொதுவா நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன, இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ்ல வந்து சில ப்ராப்ளம் வருது. திடீர்னு டாக்ஸ்ல இருந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சான்னு வச்சுக்கோங்க, உடனே பதறி அடிச்சிருந்து நிச்சயம் நம்ம இந்த ஒரு ஆடிட்டருக்கு தான் போயாகணும். ஏன்னா அதுல என்னெல்லாமோ மென்ஷன் பண்ணிருப்பான், 143(3), 143(1), 143(2), இந்த மாதிரி என்னெல்லாமோ நம்பர்லாம் செக்ஷன் நம்பர்லாம் மென்ஷன் பண்ணிருப்பான். நம்மளுக்கு அது ஒரு லேமேனுக்கு ஒரு சாதாரணமானவங்களுக்கு அது ஏதோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும். பிளஸ் அது கவர்மெண்ட் கிட்டே வந்திருக்கேன்னு சொல்லி நிச்சயம் அது வந்து பயமா தான் இருக்கும். அப்ப உடனே இந்த நோட்டீஸ் எடுத்து ஆப்வியஸ்லி we should approach only an auditor. So அந்த ஆடிட்டர் ஒரு கிளையண்ட்டுக்கு பதிலா he will represent before those tax authorities. So அது வந்து ஒரு இன்கம் டாக்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா இப்போ புது எமர்ஜிங் இஸ் ஜிஎஸ்டி. எல்லாரும் எவ்ரிபடி ஸ்பீக்ஸ் அபவுட் அந்த ஜிஎஸ்டி 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 அப்படின்னா இட்ஸ் a revolution. அந்த மாதிரி ஒரு எமர்ஜிங் திங் இஸ் திஸ் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டிலயும் அதோட அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு it requires the competence of a chartered accountant. அப்போ ஜிஎஸ்டிலயும் நிறைய chartered accountants இருக்கு. அப்போ நீங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு கூட வந்து போகலாம். இல்ல அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் அப்படின்னு சொல்றது சில டிவிஷன்ஸ். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வேர் பீப்புள் நோ ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி இஸ் தேர். அந்த ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணியை எங்க கொஞ்சம் போய் அந்த மணி வந்து டெப்ளாய் பண்றது, ஹவு டு ப்ரொடக்டிவ்லி யூட்டிலைஸ் தி மணி. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சில பேர் இருக்காங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் எல்லார்கிட்ட இருந்து மக்கள் கிட்ட இருந்து பைசா வாங்கி அவன் முடிவு பண்ணுவான் அந்த பைசாவை எங்க போட்டு மக்களுக்கு பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் தரலான்னு. அப்ப அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல யாராவது ஒருத்தர் உட்காந்துருக்கோம்னா ஆப்வியஸ்லி அங்க வந்து ஒரு ஆடிட்டர் தான் உட்காந்து, ஓகே இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிசைட் பண்ணுவாங்க.
இப்போ இன்னைக்கு இன்னும் நிறைய வந்து ஃபாரன்சிக் ஆடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடிட், அதாவது கிட்டத்தட்ட அது வந்து ஒரு காக்கி ட்ரெஸ் போடாத ஒரு போலீஸ் ஜாப் தான் அது ஃபாரன்சிக் ஆடிட். வேர் சம் லேக்ஸ் ஆர் ஈவன் crores ஆஃப் மணி ஏதோ சம் ஃப்ராட் நடந்திருக்கு, இல்ல ஏதோ சம் மிஸ்அப்ராப்ரியேஷன் நடந்திருக்கு அப்படின்னா அந்த ஃப்ராடை கண்டுபிடிக்கிறது எப்படி, அந்த அக்கௌண்டிங்ல எப்படி அந்த ஃப்ராட் நடந்திருக்கு அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்கிறது ஆப்வியஸ்லி அது வந்து ஆடிட்டர் ஒருத்தரால தான் முடியும். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த ஃபாரன்சிக் ஆடிட் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேருந்து மணி வந்திருக்கு, பைசா வந்திருக்கு, அந்த பைசா எப்படி மூவ் ஆயிருக்கு, எப்படி அவன் ஃப்ராட் பண்ணிருக்கான், இனிமே இந்த ஃப்ராட் வராம இருக்கிறது தடுக்கிறதுக்கு வந்து என்ன பண்றது இப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா அனலைஸ் பண்ணி கொடுக்கறது அது ஒரு ஃபாரன்சிக் ஆடிட். அதுவும் வந்து இட் இஸ் எமர்ஜிங் டெக்னாலஜி, இது எமர்ஜிங் ட்ரெண்ட். இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து தி டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க், வெறும் வந்து ஒரு ரொம்ப ஒரு சின்ன பகுதி மட்டும்தான் சொல்லியிருக்கேன். So to say, to consolidate what is the scope of the auditor அப்படின்னா the scope of the auditor is endless. அதுவும் இன்னைக்கு வர இந்த சேஞ்சஸ்க்கு ஒவ்வொரு இடத்துலயும் எவ்வளவு சேஞ்சஸ் வருதோ அந்த சேஞ்சஸ் எல்லாத்தையும் வந்து இன்கார்பரேட் பண்ணிட்டு தனக்குள்ள கிரகிச்சுக்கிட்டு இப்போ இன்னும் மேல போறதுக்கான ஸ்கோப் ஜாஸ்தி இருக்கு. இன்ஃபேக்ட் பொதுவா இப்படி சொல்லுவோம், டாக்டர்னா யார் இருக்கிறதுலயே ரொம்ப வயசானவரா இருக்காரோ அந்த டாக்டர் கிட்ட போனாதான் கை ராசி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆனா இப்ப ஆடிட்டரை பொறுத்த வரைக்கும் அது அப்படி இல்லை. யாரு முடிச்சு ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கானோ அவன் தான் இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ், லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அவன் தான் படிச்சிருப்பான். பெரியவங்க அவங்ககிட்டே வந்து கத்துக்கணும். ஏன்னா இப்போ ஏற்கனவே ஒரு 45 இயர்ஸ் ஒரு 50 இயர்ஸ் ஒருத்தர் இருக்காருன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சிஏ படிச்சிருந்தாருன்னா அன்னைக்கு இப்போ வர சேஞ்சஸ் இவ்வளவு எல்லாம் கிடையாது. அன்னைக்கு ஒரு லிமிடெட் நம்பர் ஆஃப் சேஞ்சஸ் தான். அப்போ இப்ப வர சேஞ்சஸ் எல்லாத்தையும் புதுசா ஒருத்தர் உட்காந்து படிச்சு கிரகிச்சு தெரிஞ்சுக்கணும்னா அது வந்து நிஜமாவே வந்து ரொம்ப ஒரு கஷ்டம். அப்போ the future is for the youngsters who, if they enter into the CA course now, would be the most appropriate time to enter into the CA course. When the course or a requirement, more and more youngsters are required. மொத்தமாவே இந்தியால ஒரு 2.5 இருந்து ஒரு 3 லட்சம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் தான் இருக்காங்க. மொத்தமாவே இந்தியாலேயே 2.5 இருந்து ஒரு 3 லட்சம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் தான் இருக்காங்க. அதுலயும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேர் வந்து டைரக்டா இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டாங்க, எங்கேயோ போய் வேலை வாய்ப்புல போய் உட்காந்துட்டாங்க. அப்ப இந்த பிராக்டிஸ்ல இருக்கிற சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு 80ல இருந்து ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் அந்த ரேஞ்சில் தான் பிராக்டிஸ் வந்து இருக்காங்க. அதுலயும் நிறைய வயசானவங்க எல்லாம் வந்து இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இன்னதுதான் வேலை வருதுன்னு வந்து சொல்ல முடியல. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்க்கு தி ஸ்கோப் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹை, தி ஸ்கோப் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி. இப்போ இதெல்லாம் கேட்டா பொதுவா நெக்ஸ்ட் ஒரு சந்தேகம் வரும், சார் சிஏ கோர்ஸ்னா ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்களே, வேணும்னே நிறைய பேரை ஃபெயில் பண்ணி விடுவாங்கன்னு சொல்றாங்களே, பாஸ் பர்சன்டேஜ 10-12% மேல வச்சுப்பான்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவான்னு சொல்லுவாங்களே, இப்படி எல்லாம் சொல்ற பட்சத்தில் நாங்க எப்படி சேர அந்த கோர்ஸ் வந்து தைரியமா வந்து சேர்றது அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வரும். இந்த சந்தேகத்துக்கு இந்த கோர்ஸுக்கு ஒரு ஒரு பேக்ட்ராப், ஒரு இது இருக்கு, ஒரு டிராபேக் இருக்கு இந்த கோர்ஸ். என்ன ஒரு டிராபேக்னா, இப்போ ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறாங்கன்னா அவன் 4 வருஷம் இன்ஜினியரிங் காலேஜ்ல போய் உட்காந்து இன்ஜினியரிங் படிக்கிறான். எம்பிபிஎஸ் படிக்கிறோம் ஒரு 5 வருஷம் வந்து ஒரு காலேஜ்ல உட்காந்து படிக்கிறேன். ஆனா இந்த கோர்ஸ் வந்து ஒரு காலேஜ்ல உட்காந்து படிக்கிற கோர்ஸ் இல்லை. நான் வந்து கடந்த 10 வருஷமா வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிஏ பரீட்சைக்காக வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இது இருக்கும். ஸோ சென்னையில வந்து ஒன் அமாங் த ரெப்யூட்டட் வந்து ஒரு மென்டார்ஸ்ல வந்து நான் வந்து ஒன்னா இருக்கேன். ஆனா என்னோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து எனக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த தோஷம் கோர்ஸ் மேல இருக்கிற தோஷம் கிடையாது. இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்றதுலாம் கோர்ஸ் மேல இருக்கிற கஷ்டம் கிடையாது. என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு ஸ்கூல் என்வாயர்மெண்ட்ல எல்லாம் ரொம்ப கிடுக்கு புடியா போட்டு சைக்கிள் டெஸ்ட், ஸ்கூட்டர் டெஸ்ட், பைக் டெஸ்ட், என்னெல்லாம் டெஸ்ட்டுக்கு பேர் வைக்க முடியுமோ அவ்வளோ டெஸ்ட்டுக்கும் பேர் வச்சு சுத்தி அவ்வளோ டெஸ்ட் வைக்கிறாங்க. இந்த 12ஆம் கிளாஸ் முடிச்ச உடனே இது கிட்டத்தட்ட ஒரு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கோர்ஸ் இந்த சிஏ. இந்த 12ஆம் கிளாஸ் முடிச்ச உடனே இந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கோர்ஸ்ல வந்து நம்ம வந்து பதிவு பண்ணிக்கும் போது சிஏ இன்ஸ்டியூட் படிச்சியான்னு கேட்க போறது இல்லை, சிஏ இன்ஸ்டியூட் ஹோம்ஒர்க் பண்ணியான்னு கேட்க போறது இல்லை, சிஏ இன்ஸ்டியூட் அசைன்மெண்ட் பண்ணியான்னு கேட்க போறது இல்லை, ஒண்ணுமே கேட்க போறது இல்லை. சிஏ இன்ஸ்டியூட் ஃபீஸை கட்டு, பரீட்சை எழுது, நீ ஃபிட் அண்ட் எலிஜிபிளா இருந்தா உன்னை பாஸ் பண்ணி விடுறேன், இல்ல என்ன உன்னை ஃபெயில் பண்ணி விடுறேன் அப்படிங்கிறது தான் சிஏ இன்ஸ்டியூட்டோட ஒரு மைண்ட் செட். ஏன்னா அது ஒரு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். அப்ப the main reason why there is so much of failures as far as the CA course is concerned, நம்ம at students level நம்ம வந்து we fail to put the required efforts which we were putting at 12th standard. நம்ம 12ஆம் கிளாஸ்ல குறைஞ்சது வந்து ஒரு 10 மணி நேரமாவது படிப்போட ஒரு நேர்முகமாவோ மறைமுகமாவோ சம்பந்தப்பட்டிருக்கும். பள்ளிக்கூடத்திலேயே கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 மணி நேரம் போயிடும்.
வீட்டுக்கு வந்த பிற்பாடு ஏதாவது டியூஷன் அது இதுன்னு சொல்லி அது ஒரு 2 மணி நேரம் பிளஸ் அடுத்த நாளைக்கு செய்ய வேண்டிய ஹோம்ஒர்க் சொல்லி அது வந்து ஒரு 10 சாரி அது வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் குறைஞ்சது ஒரு 10ல இருந்து ஒரு 12 மணி நேரம் நம்ம படிப்போட சம்பந்தமா இருக்கும். ஆனா ரொம்ப துரதிருஷ்டவசமா வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா இந்த சிஏ கோர்ஸ் சேரும் போது பசங்களுக்கு அவனுக்கு வந்து எங்கேயாவது கோச்சிங் கிளாஸ் போனான்னா அங்க ஒரு 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ அங்க எவ்வளவு நேரம் படிக்கிறானோ அது மட்டும் தான் வந்து படிப்பா வந்து இருக்கு. அதை தவிர்த்து தனியா வந்து படிக்கிறதுக்கு வந்து அவன் எந்த முயற்சியும் வந்து எடுத்துக்காத ஒரே காரணம் தான் இந்த சிஏ கோர்ஸ்ல இந்த ரிசல்ட்ஸ் இவ்வளவு கம்மியாகிறதுக்கான மெயினான ரீசன் வந்து நான் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதனால இந்த சிஏ கோர்ஸ் பத்தி உங்களுக்கு நிஜமாவே ஏதாவது ஒரு ப்ராப்பர் ஐடியா கிடைக்கணும்னா யாராவது சிஏ படிச்சுட்டு இருக்கவங்க இல்ல சிஏ படிச்சு முட்டவங்க அவங்கள்ட்ட வந்து யூ டேக் அன் ஐடியா. இப்போ பொதுவா என்ன ஆயிடும் அப்படின்னா யார் சிஏவோட சம்மந்தம் இல்லையா இந்த சிஏ பத்தி ரூமர்ஸ் வந்து ஜாஸ்தி, ரொம்ப கஷ்டம், வேணும்னே ஃபெயில் பண்ணி விடுவான், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. வேணும்னே ஃபெயில் பண்ணி விடுவான், அதெல்லாம் இப்ப நாட் பாசிபிள். ஆன்சர் ஷீட் கேட்டா அவன் காப்பி கொடுத்தே ஆகணும், அவன் ஜஸ்டிஃபை பண்ணியே ஆகணும். ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் நாட் பாசிபிள். ஸோ கிவன் தி பாசிட்டிவ் ஆஃப் டைம், ஸோ ஐ தேங்க் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி விச் இஸ் கிவன் ஹியர். ஸோ இந்த கோர்ஸோட ஸ்கோப் வந்து இட் இஸ் என்லெஸ். யாருக்கா ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். சார் ஒரு டவுட் ஒருத்தர் சாட் பண்ணிருக்காரு. Okay, can I do IBC only if I complete 5 years as a member? ஆமா. So அந்த insolvency bankruptcy professional ஆகணும் அப்படின்னா அங்க there are certain restrictions which are prescribed under the insolvency bankruptcy code. ஒரு 5 years வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மெம்பரா இருந்தோ இல்ல காஸ்ட் அக்கௌண்டன்ட் மெம்பரா இருந்தோ கம்பெனி செக்ரட்டரி மெம்பரா பிராக்டிஸ் பண்ணி முடிச்சு பிளஸ் அந்த இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடுல ஒரு பரீட்சை வைப்பாங்க. இன்சால்வன்சி பேங்க்ரப்சி போர்ட் ஆஃப் இந்தியா இருக்கு, அது ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணும். அந்த எக்ஸாமினேஷன் முடிச்சா தான் ஒன் இஸ் எலிஜிபிள் டு ஆக்ட் அஸ் an இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல். பத்தாம் கிளாஸ் படிக்கிற பசங்களுக்கு பொதுவா ஒன்னு சொல்லுவாங்க, இந்த ஒழுங்கா படிக்கலைன்னா காமர்ஸ் குரூப்ல போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறது உண்டு. பொதுவாவே பள்ளிக்கூடத்துலயும் சரி வீட்டுலயும் சரி ஒழுங்கா படிக்கலைன்னா காமர்ஸ் குரூப்ல போட்டுருவோம்னு வந்து மிரட்டுறது உண்டு. நிச்சயமா சொல்றேன், அது அந்த மாதிரி ரொம்ப அப்படி தீண்டத்தகாத ஒரு கோர்ஸ் ஒன்றும் கிடையாது. அது வந்து பனிஷ்மெண்ட் கோர்ஸ் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிஏ கோர்ஸ் வராங்க. சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த சிஏ கோர்ஸ்ல ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான் கொஞ்சம் கடினமா இருக்கு. முதல் லெவல்ல அக்கௌண்ட்ஸ்க்கு ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான் கொஞ்சம் கடினமா இருக்கு. மேத்ஸ் சூப்பரா பண்றாங்க. காமர்ஸ் ஸ்டூடெண்ட் எப்படி மேத்ஸ் பண்ணுவானோ அதை விட சூப்பரா வந்து சயின்ஸ் பசங்க வந்து மேத்ஸ் பண்றாங்க. மோஸ்ட்லி இந்த நீட்டுக்கு வரலையோ இல்லைன்னா எனக்கு 12th வந்து எதிர்பார்த்த மார்க்ஸ் வந்து வரலையோ, ரீசெண்டா போன பரீட்சையில என்கிட்ட படிச்ச ஒருத்தர் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சிஏ வந்து சேர்ந்தார். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சிஏ வந்து சேர்ந்து அதுல அந்த ஃபர்ஸ்ட் லெவல் அந்த ஃபவுண்டேஷன் லெவல் பேஸ்ல கட்டணும். ஃபவுண்டேஷன் லெவல் சேர்ந்து ஆல் இந்தியால 50 ரேங்க்ல 32வது ரேங்கா வந்தார். இந்தியால மொத்தம் இருக்கிற 50 ரேங்க்ல 32வது ரேங்க் தான் வந்தார். சோ இன்னைக்கு எனக்கு சயின்ஸ் தான் படிக்கணும் என்ன இருக்கிறவங்க சயின்ஸுக்கு போனால் கூட 11th and 12th வந்து நான் சயின்ஸ் தான் படிக்கணும்னு போனால் கூட நாளைக்கு நம்மளுக்கு சயின்ஸ்ல எதிர்பார்த்த ஒரு கோர்ஸ் கிடைக்கலனாலோ இல்ல நம்மளுக்கு எதிர்பார்த்த ஒரு மார்க் கிடைக்கலனாலோ இல்ல நாம இப்போ இருக்கிற இன்ட்ரெஸ்ட் நாளைக்கு அதுல இல்லைனாலும் ஸ்டில் ஒன் கேன் கம் இன்டு சிஏ கோர்ஸ். சோ இது வந்து யார் வேணாலும் இந்த சிஏ கோர்ஸ்குள்ள வந்து வரலாம். யார் வேணாலும் இந்த சிஏ கோர்ஸ்ல there is no reservation, there is no entry restriction. யார் 12ஆம் கிளாஸ் முடிச்சவங்களா இருந்தாலும் இந்த சிஏ கோர்ஸ்குள்ள வரலாம். சோ அதனால 10th 11th 12th உனக்கு இன்னைக்கு வந்து உங்களோட எண்ணம் வந்து இல்ல நான் சயின்ஸ் தான் படிக்கணும்னு எண்ணம் இருந்தாலும் நீங்க சயின்ஸ் போகலாம். நாளைக்கு பிற்பாடு வந்து உங்களுக்கு இல்ல அப்படின்னு ஒரு எண்ணத்துல ஒரு முடிவில் ஒரு மாற்றம் ஏற்படும். ஏன்னா 15 வயசுங்கிறது ஒரு வெரி யங் ஏஜ் டு டேக் சர்டன் டெசிஷன்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து சயின்ஸ் பிடிக்கிற மாதிரி இருந்துக்கலாம், நாளைக்கு நம்மளுக்கு அந்த எதிர்பார்த்த மார்க்ஸ் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டில் சிஏ கோர்ஸ்ல வந்து வர முடியும். வெளியே சொல்லப்படுற அளவுக்கு இது எவ்வளவு கஷ்டமான கோர்ஸ் கிடையாது. தோல்விகளுக்கான காரணம் அவனோட முயற்சி குறைஞ்சதுதானே தவிர்த்து இந்த கோர்ஸ்ல இருக்கிற டிஃபிகல்ட்டி இல்லை அப்படிங்கறத வந்து நிச்சயமா என்னால சொல்ல முடியும். ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் எப்படி வந்து ஹீஸ் அசோசியேட்டட் வித் தி சப்ஜெக்டோ அந்த மாதிரி இந்த சிஏ படிக்கிறவங்க 10 மணி நேரம் ஹீஸ் அசோசியேட்டட் வித் தி சப்ஜெக்ட்னா நிச்சயம் ஒரு டவுட் இல்லாம அவன் எல்லாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆயிடலாம். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்னா ஐ மீன் ஒரு 21, 21, 22 ஓப்பனிங் சேலரி குறையாம 60,000 ரூபாய், மாசம் குறையாம 60,000 ரூபாய். மொத்தம் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு செலவாகிறதே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் ரூபாய் மேக்சிமம் செலவாகும். அதுலயும் பாத்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் 2 லெவல் முடிச்சதுக்கு அப்புறம் 3 வருஷம் ஆடிட்டர் கிட்ட ட்ரைனிங் போனோம். ட்ரைனிங்க்கு போகும்போதே இப்ப நிறைய இடத்துல குறைஞ்சது 8000 இருந்து 10,000 ரூபாய் ஸ்டைப்பண்டாவே தராங்க. குறைஞ்சது 8000 இருந்து 10,000 ரூபாய் ஸ்டைப்பண்டாவே தராங்க. அப்போ அந்த 3 வருஷம் ட்ரைனிங் வந்து நீங்க முடிக்கும் போது பாத்தீங்கன்னா 10,000னா ஒரு வருஷத்துக்கு 1,20,000 ரூபாய், 3 வருஷத்துக்குனா 3.5 லட்சம் ரூபாய். கிட்டத்தட்ட அந்த ட்ரைனிங் முடிக்கிற சமயத்துக்குள்ளேயே நம்ம இந்த சிஏ ஆர்த்துக்கு முன்னாடியே நம்ம இந்த சிஏக்காக எவ்வளவு செலவழிச்சோமோ அந்த பைசா மொத்தத்தையும் திருப்பி எடுத்துக்கூடிய வாய்ப்புகள் இதுல வந்து ரொம்ப ரொம்ப நிச்சயம், ரொம்ப ஜாஸ்தியா சொல்ல மாட்டேன், நிச்சயம். So that is one advantage. ICAI issued notification regarding extension of articleship. I am not aware about this notification. Hopefully, I think that extension of articleship is regarding this COVID one. So my number is available. I can just glance through that extension and then you can contact me in a day or two. I can help you on that. Right. இன்னொன்னு பேரண்ட்ஸ்க்கு என்னோட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், கொஞ்சம் டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸுக்கு சேரும்போது. பிகாம் படிச்சாதான் சிஏ படிக்க முடியுங்கிறது கிடையாது. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், என்ன ஆயிடுதுன்னா ஒரு பிகாம் உங்களுக்கு தெரியும், ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்ங்கிறது நீங்க படிச்ச காலத்துல எல்லாம் அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்ங்கிறது. இன்னைக்கு துரதிருஷ்டவசமா அந்த ஆர்ட்ஸ் காலேஜ்லாம் அப்படி ரொம்ப ஆகோகம் ரொம்ப சூப்பரா இல்ல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இது ஒரு க்ளோஸ்டு குரூப் அப்படிங்கிறதுனால நான் தைரியமா சொல்றேன். ஐ டேக் தி லிபர்ட்டி ஆஃப் சேயிங் தட் இன்னைக்கு ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படி வந்து ரொம்ப ஆகோகங்கிறது இல்லைங்கிறது தான் ரொம்ப நிதர்சனமான உண்மை. ஸோ மோஸ்ட் கேசஸ்ல என்ன ஆகுதுன்னா ஒரு 3 வருஷம் வந்து அவனுக்கு படிப்பு விட்டு ஒரு தொடர்பே விட்டு போயிடுது. அவன் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்ல போனாங்க, ஒரு நார்மல் காலேஜ் போனாலும் ஒரு 3 வருஷம் he is not associated with the education itself. ஏதோ பரீட்சை வருது, செமஸ்டர் வரதுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி உட்காந்து ஏதோ படிக்கிற மாதிரி கொஞ்சம் பாவலா காட்டுறான். அதுக்கப்புறம் போய் பரீட்சை எழுதுறான். பரீட்சையில எவ்வளவு பக்கம் எழுதுறானோ அவ்வளவு பக்கத்துக்கு மார்க் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நீங்க மோஸ்ட் ஆஃப் தி ஆர்ட்ஸ் காலேஜஸ் சொல்லிட்டு. ஐ எம் நாட் பின் பாயிண்டிங் எனிவன், ஐ எம் டெல்லிங் பை அண்ட் லார்ஜ் இன் ஜெனரல். அப்ப அந்த 3 வருஷம் வந்து போனதுக்கு அப்புறம் திருப்பி சிஏ கோர்ஸ்குள்ள வரணும்னா அது ரொம்ப 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 கஷ்டம். பிகாம் முடிச்சுட்டு சிஏ கோர்ஸ் போயேன்ப்பா அப்படின்னு வந்து நீங்க சொல்றதுக்கு முன்னாடி அதை பத்தி இன்னும் கொஞ்சம் தீர விசாரிச்சுட்டு அந்த மாதிரி சொல்லுங்க. ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பிகாம் முடிச்சுட்டு சிஏ வந்தவங்க பாஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப 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 குறைவு ஆஸ் கம்பேர்ட் டு a person who comes straight from the 12th standard. அவங்க 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த படிப்போட தொடர்பு விட்டு போனதுக்கு அப்புறம் அவனுக்கு சின்ன சின்ன அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் கூட அவனுக்கு புரிய மாட்டேங்குது. தோ நம்ம அவனை கிராஜுவேட் பிகாம் கிராஜுவேட்னு சொன்னாலே சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் கூட அவனுக்கு புரியறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த காலத்துல ப்ரொஃபசர்ஸ்ல ரொம்ப எக்ஸலன்ட் ப்ரொஃபசர்ஸ் இருந்து இருக்காங்க, இந்த காலத்துலயும் இருக்காங்க. அதை பசங்களுக்கு ஒழுங்கா யூஸ் பண்ணிக்க தெரியல. சோ அந்த சமூகத்துல மொத்தமா நிறைய பேர் அந்த கிளாஸ் ரூம்ல கொஞ்சம் விளையாட்டு பசங்களா இருந்தாங்கன்னா நம்ம பையன் ரொம்ப புத்திசாலியா இருந்தாலும் அவன் அந்த விளையாட்டு பசங்களோட சேர்ந்து விளையாட்டு பையனா அதுக்காக வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால காலேஜோட சேர்ந்து பிகாம் படிக்கணுமா அப்படிங்கறத வந்து ரெகுலர் காலேஜோட சேர்ந்து பிகாம் படிக்கணுமாங்கிறத கொஞ்சம் தீர அதை யோசிச்சு அதுக்கப்புறம் அந்த முடிவு வந்து இது சிஏ படிக்கணுமா காலேஜோட சிஏ படிக்கணுமாங்கிறத தீர யோசிச்சு அந்த முடிவு வந்து எடுங்க. நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா ப்ளீஸ் வந்து 12th முடிச்சோடனே டைரக்டா கொண்டு போய் சிஏ கோர்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்றதுதான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். வேணா கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல பிகாம் வந்து போட்டுக்கலாம். கரஸ்பாண்டன்ஸ் பிகாம் படிக்கிறதுலையும் ரெகுலர்ல பிகாம் படிக்கிறதுலையும் எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லை. எப்படி படிச்சாலும் அதுக்கான சம்பளம் 15-20 ரூபாய்க்கு மேல தாண்ட போறது இல்லை. கரஸ்பாண்டன்ஸ் படிச்சாலும் சரி, ரெகுலரா படிச்சாலும் சரி. ஸோ இதுதான் எனக்கு பதிவு பண்ணிக்க விரும்புறேன். ஸோ வேற ஏதாவது சொல்லுங்க சார், சொல்லுங்க கேட்கலாமா? கேளுங்க சார் ப்ளீஸ். சிஏ பண்ணலாமா? முதல் கருத்து, சிஏ பண்றவங்களுக்கு பிகாம் வந்து மஸ்டா பண்றது. சரி. அடுத்தது வந்து நீங்க சொன்னீங்க, நீங்க சொன்னதுல மெயினா பாத்தீங்கன்னா ஆமா ஒத்துக்கிறேன், மெடிக்கல் as well as இன்ஜினியரிங்ல பாத்தீங்கன்னா they are dedicated to spend some hours at college. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் செல்ஃப் ஸ்டடி ரிக்வயர்ட் ஃபார் த ஸ்டூடெண்ட். என்னோட புரிதல் சரியா அப்படின்னு சொல்லுங்க. இது நிறைய சொன்னீங்க. இதுல ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இப்ப இவங்க படிக்கிற இந்த லாஸ் எல்லாமே இது ரிலேட்டட் டு இந்தியா பத்தி தான் இருக்குமா, இல்ல இந்த சிஏ பண்ணாங்கன்னா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கும்? ஃபோர்த் வந்து சிஏ படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பா மேக்ஸ் நாலேஜ் இருக்கணுமா, நல்லா பெர்ஃபார்ம் பண்ற மேக்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ற ஸ்டூடெண்டா இருக்கணுமா? இன்டர்மீடியட் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சொன்னீங்க 3 years வந்து ட்ரைனிங் மாரி இருக்கு ஒரு ஆடிட்டர்ல.
இன்டர்மீடியட் முடிச்சதுக்கு அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி சார் இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும்? ஏன்னா நீங்க இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால. இதுதான் என்னோட கேள்வி. ஓகே. ஸோ முதல்ல நம்பர் 1, அக்கௌண்ட்ஸ் படிச்சவங்க மட்டும்தான் சிஏ கோர்ஸ் வர முடியுமா அப்படின்னு கேட்டீங்க சார். முதல் கேள்வி அக்கௌண்ட்ஸ் படிச்சவங்க மட்டும்தான் வந்து சிஏ கோர்ஸ் வந்து வர முடியும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. எந்த 12th எந்த ஸ்ட்ரீம் எடுத்தாலும் அவங்க சிஏ கோர்ஸ் வந்து வர முடியும். அக்கௌண்ட்ஸ் அல்லாதவங்க கூட தான் சொன்னேன். சயின்ஸ் படிச்சுட்டு கூட ஸோ அந்த நீட்லயோ இல்ல நம்ம 12th மார்க்லயோ போதுமான அளவு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தா அவங்களும் கூட வந்து சிஏ கோர்ஸ்க்கு வரலாம். ஸோ அதனால பேசிக்கா அக்கௌண்ட்ஸ் படிப்பு தேவையில்லை. ஆனால் இந்த ஃபவுண்டேஷன் லெவல்ல அக்கௌண்ட்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அது 11th 12th பசங்க என்ன அக்கௌண்ட்ஸ் படிச்சாங்களோ அது மொத்தமா அந்த ஃபவுண்டேஷன் லெவல் அக்கௌண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் புதுசா யாராவது வந்து இந்த கோர்ஸ்ல வந்தாலும் அந்த ஃபவுண்டேஷன் லெவல் படிச்சாங்கன்னா அதுக்குள்ளேயே 11th 12th அதுலயே இருக்கிற அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் பிளஸ் இந்த ஃபவுண்டேஷனோட சிலபஸ் இதெல்லாம் சேர்த்து தான் இன்ஸ்டியூட் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கு. ஸோ யாரு வேணாலும் இந்த சிஏ கோர்ஸ்ல வந்து வரலாம். சயின்ஸ் பேக்ரவுண்ட், காமர்ஸ் பேக்ரவுண்ட். இன்ஃபேக்ட் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சயின்ஸ் படிக்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசம் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பிக்கப் வந்து இந்த காமர்ஸ் பேக்ரவுண்ட்ல வந்தவங்களோட இன்னும் பெட்டரா இருக்கு. ஏன்னா 11th 12th மேக்ஸ் நல்லா படிச்சதுனால அனலிட்டிக்கல் நாலேஜ் வந்து ஜாஸ்தி இருக்கிறதுனால அவனுக்கு வந்து கிராஸ்பிங் கொஞ்சம் வந்து பெட்டரா இருக்கு. ஸோ இப்போ இது நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இதுக்கு மேக்ஸ் வந்து ரொம்ப வந்து தேவையா அப்படின்னா வெறும் ஃபர்ஸ்ட் லெவல்ல மட்டும்தான் இதுக்கு வந்து மேக்ஸ் வந்து இருக்கு. ஃபவுண்டேஷன் லெவல்ல மட்டும்தான் மேக்ஸ் இருக்கே தவிர்த்து அதுக்கு பிற்பாடு சிஏல எங்கேயுமே வந்து மேக்ஸ் வந்து கிடையாது. சிஏல வந்து மேக்ஸ் தேவைன்னு சொல்ல மாட்டேன். a bit of a analytical skill வந்து is more required. கொஞ்சம் ஒரு presence of mind இருக்கிற கோர்ஸ் தான் இது ஜாஸ்தி இருக்கிற கோர்ஸ். அதனால மேக்ஸ் யாராவது ஒருத்தர் ரொம்ப சுமாரா மேக்ஸ் பண்றவங்க எல்லாம் கூட இருப்பாங்க. அவங்க ஃபவுண்டேஷன் லெவல்ல மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மேக்ஸ் வந்து டு கெட் த்ரூ. ஒன்ஸ் இந்த ஃபவுண்டேஷன் லெவல்ல கெட் த்ரூ பண்ணியாச்சுன்னா இன்டர்வியூ ஃபைனல்லையும் சூப்பரா கூட பெர்ஃபார்ம் பண்ற பசங்க வந்து இருக்காங்க. ஸோ மேக்ஸ் ரொம்ப இன்டெப்த் நாலேஜ் இன் மேத்தமேட்டிக்ஸ் வந்து சிஏக்கு வந்து தேவையில்லை, நிச்சயம் வந்து தேவையில்லை. நம்பர் 3, சாரி சார், அடுத்த கேள்வி கேட்டீங்க. பிகாம் நிச்சயம் மஸ்ட் கிடையாது. பிகாம் இஸ் நாட் மேண்டேட்டரி. இப்போ நம்ம பிகாம் படிக்காமையும் சிஏ படிக்கலாம், பிகாம் படிச்சும் வந்து சிஏ படிக்கலாம். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். என்ன பயம்னா இந்த கோர்ஸ் ரொம்ப கஷ்டம். அப்ப இந்த கோர்ஸ் நம்பி முழுசா போட்டுட்டோம்னா ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் பையனோ பொண்ணோ இந்த கோர்ஸ் வந்து ஒழுங்கா வந்து பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா அப்புறம் அவங்களுக்கு சிஏ கோர்ஸும் இருக்காது, பிகாம் கோர்ஸும் இருக்காது, ஒண்ணுமே இல்லாம திருப்பி 12th ஸ்டாண்டர்ட் நிலைமையிலேயே இருக்கிற மாதிரி இருக்குமே அப்படிங்கிற ஒரு பயம் வந்து நிச்சயம் வந்து இருக்கும். அந்த பயத்தை சேஃபர் சைடுக்கு அந்த மாதிரி பயத்தை நிவர்த்தி பண்றதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல போட்டுக்கலாம். ஏன்னா ரெகுலர் கோர்ஸ் பிகாம்க்கும் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் பிகாம்க்கும் இண்டஸ்ட்ரியில பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை அப்படிங்கறதான் சொல்றேன். இப்போ ரெகுலர் கோர்ஸ் பிகாம்ல போட்டா என்ன ஆயிடும்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 6 to 8 மணி நேரம் அவனோட டைட்டை அந்த ரெகுலர் கோர்ஸ் பிகாம் எடுக்கணும். காலேஜ் மட்டுமே குறைஞ்சது ஒரு 5.5 மணி நேரம் போக்குவரத்து சமயம் இருக்கு. அதுக்கப்புறம் காலேஜ் வைஸ்ல ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. அப்ப குறைஞ்சது ஒரு 8 மணி நேரம் அங்க போயிடும். சிஏக்கு ஏதாவது கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். அந்த கிளாஸ் அட்டன் பண்ற நேரத்துல பாத்தீங்கன்னா அது குறைஞ்சது ஒரு 4-5 மணி நேரம் இருக்கும். அப்போ இங்கேயே அவனுக்கு 8-5 13 மணி நேரம் போயிடுது. அதுக்கப்புறமா வந்து அவனோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் கேரி ஆன் பண்றதுக்கு ஒரு 3 மணி நேரம், ஒரு 8 மணி நேரம் தூக்கம் இருந்தா கூட அவனுக்கு வந்து சிஏக்காக படிக்கிறதுக்கான டைம் வந்து ரொம்ப குறைஞ்சு போயிடுது. அப்ப இதோட ரிசல்ட்டா வந்து சிஏல அவனுக்கு ஃபோக்கஸ் கொஞ்சம் குறைஞ்சு சிஏல ஏதாவது கொஞ்சம் எதிர்பார்த்த மாதிரி வந்து ரிசல்ட்ஸ் வரல அப்படின்னா அப்போ சிஏ கோர்ஸ் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால காலேஜை வந்து பிளான் பண்ணிக்கும் போது ஐதர் வந்து ஒரு 4 hours தான் இருக்கும் காலேஜ், அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணிக்கலாம். இங்க சிட்டி சைட்ல மோஸ்ட் ஆஃப் தி காலேஜஸ் அப்படி இல்லை. காத்தால 8:30 ஆரம்பிச்சா மத்தியானம் ஒரு 12-1 மணி வரைக்கும் போகுது காலேஜ். ஸோ அப்படி இருக்கும்போது அவனோட சிஏ படிப்போட கோர் டைம் ரொம்ப ப்ரொடக்டிவான டைமிங் இந்த காலேஜ் வந்து எடுத்துக்குது. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அதனால கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல வந்து காலேஜ் வந்து போட்டுட்டு கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல வந்து பிகாம் வந்து போட்டுட்டு சிஏ ஃபுல் டைமா படிக்கலாம். நாளைக்கு சப்போஸ் எதிர்பாராத இந்த கோர்ஸ்ல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இல்ல கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா ஆப்வியஸ்லி இதை விட கொஞ்சம் ஈஸியான வந்து சிஎம்ஏ கோர்ஸோ இல்லைன்னா வந்து ஏசிஎஸ் கோர்ஸோ மூவ் ஆகலாம். இல்லைனால் இந்த காலேஜ் கரஸ்பாண்டன்ஸ் வந்து படிச்ச பிகாம் வச்சுட்டு மேல வேற ஏதாவது ஹையர் எஜுகேஷன் வந்து பண்ணலாம். rather than going to college அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு இது. As far as the foreign opportunities are concerned, இப்போ மொத்தமா கரெக்ட். சோ இப்போ அங்க பாத்தீங்கன்னா இந்த as far as the law and the taxation is concerned
இது நம்மளுக்கு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ஸ்கோப் இஸ் ரிலேட்டிவ்லி லெஸ். ஆனா இந்த அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட் ஆபரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ இன்னைய தேதியில இந்தியா வந்து எப்படி ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட் ஆபரேஷன்ஸ் வந்து அக்ராஸ் த குளோப் எப்படி ஃபாலோ பண்றாங்களோ அந்த மாதிரி தான் இந்தியாலயும் வந்து ஃபாலோ பண்றாங்க. இப்போ இன்டர்நேஷனல் லெவல்ல அக்கௌண்டிங்க்கு வந்து எப்படி வந்து இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லாம் எப்படி கணக்கெல்லாம் வச்சுக்கணும், எப்படி அந்த கணக்கு எப்படி காட்டணும் அப்படிங்கிறதுக்குலாம் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி குளோபல் லெவல்ல இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமும் இருக்கு. ஸோ அப்போ அக்கௌண்டிங் இஸ் மோர் பேஸ்ட் ஆன் தி குளோபல் லெவல். அதே மாதிரி ஆடிட்டிங் இஸ் ஆல்சோ மோர் பேஸ்ட் ஆன் தி குளோபல் லெவல். எப்படி ஆடிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்டியூட் ரிலீஸ் பண்ணிருக்கு. அது எல்லாமே அந்த கைட்லைன்ஸ் எல்லாமே இஸ் பேஸ்ட் ஆன் ஒன்லி ஆன் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ அக்கௌண்டிங்கோ இல்ல ஆடிட்டிங்கோ இல்ல அப்படின்னா இந்த காஸ்டிங் ரிலேட்டட் மேட்டர்ஸ் விச் இஸ் தேர் இன் அவர் சிலபஸோ இதெல்லாம் இட் இஸ் மோர் குளோபல் இன் நேச்சர். எப்போ அதெல்லாம் மோர் குளோபல் இன் நேச்சரோ அது வந்து ஈஸியா வந்து இது பண்ணிக்கலாம். ஒன்லி திங் இஸ் தட் டாக்ஸேஷன்ல யாராவது வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்தியால அப்படின்னா இங்க இருந்து வெளியில போய் அந்த ஊர்ல டாக்ஸேஷன் பண்றது வந்து கொஞ்சம் கடினமா இருக்கும். இங்க இன்னொன்னு சொல்லிக்க விரும்புறேன், சிஏ இன்ஸ்டிடியூட்டே பல ஊர்ல இருக்கிற சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி இன்ஸ்டிடியூட்டோட ஒரு டைப் வச்சிருக்கு. So your advice is only focus on CA rather than combining both. Okay sir, இது ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி கேட்டிருந்தேன். ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரிலயும் ஒவ்வொரு லா இருக்கும், டாக்ஸேஷன் இருக்கும். இந்த இன்டர் தொட்டு இருக்கிற கொஸ்டின், இப்போ இன்டர் பண்ணிட்டு 3 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கணும் நீங்க ஃபைனல் போறதுக்கு, அதுக்கு ஏதாவது டியூரேஷன் இருக்கா சார்? ஒரு ஆஃப்டர் 5 years போலாமா இல்ல ஆஃப்டர் 10 years? சோ வெறும் இன்டர் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அடுத்த ஒரு லெவல் அந்த ஃபைனலுக்கும் இன்டருக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த இன்டர் முடிக்கிறவங்கள அவங்க வந்து ஒரு ஃபைனலோட ஒரு கம்மி லெவல பார்க்கல, ஃபவுண்டேஷனோட ஒரு அட்வான்ஸ் லெவலா தான் இண்டஸ்ட்ரியில வந்து பாக்குறாங்க. அப்ப வெறும் இன்டர் முடிச்சா அவன் வந்து ஒரு 25,000 இருந்து ஒரு 28,000 ரூபாய் ரேஞ்சில் தான் வெளியில சம்பளத்துக்கு போக முடியுது. ஆனா ஒரு லெவலுக்கு மேல ஆர்கனைசேஷன்ல குரோத்தே இருக்காது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேல அந்த குவாலிஃபிகேஷன் தான் நாளைக்கு ஒரு சிஎஃப்ஓ ஆகணுமோ இல்லைன்னா ஒரு ஜெனரல் மேனேஜர் அக்கௌண்டிங் அண்ட் பினான்ஸ் ஆகணுமோ, இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய போஸ்ட் ஒரு கம்பெனில தேவை அப்படின்னா மெயினா தே ஆர் லுக்கிங் ஃபார் தட் குவாலிஃபிகேஷன். ஸோ கான் ஆர் தி டேஸ் வேற எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் மட்டும் ஸ்கேல் அப் பண்ணிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு கார்பரேட்ஸ் ஹவ் பிகம் தட் பின்னாடி வந்து குவாலிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் இருந்தா தான் வந்து ஆர்கனைசேஷனல் லேடர்லயே க்ரோ பார்த்துக்கு வந்து ஒரு ஸ்கோப் இருக்கிற மாதிரி இன்னைக்கு ஆயிடுச்சு. அதனால வெறும் இன்டர் வரைக்கும் படிச்சா பிகாமோட தி ஸ்கோப் இஸ் பெட்டர். ஆனா ஒரு ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ஸ்கோப்போட கொஞ்சம் குறைவு அப்படிங்கறத சொல்லுங்க சார். ஒன் மோர் क्वेश्चन. சொல்லுங்க. தாராளமா அதுல ஒன்னும் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. இன்டர் முடிச்சிட்டோம் அப்படின்னா எப்ப வேணாலும் அந்த 3 years ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து போலாம். ஸோ பல பேர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க அது இந்த கோர்ஸ் நீங்க எப்ப வேணாலும் விட்டு கூட பண்ணிக்கலாம். ஸோ பல பேர் தெரிஞ்சவங்க வந்து ஒரு 25 yearsல வந்து அந்த 3 வருஷம் ட்ரைனிங் முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 40 yearsல கூட இந்த ஃபைனல் எக்ஸாம் வந்து எழுதுவாங்க. இல்ல இந்த இன்டர்மீடியட் எக்ஸாம் 2 குரூப்பையும் முடிச்சிட்டாங்க, ஆனா ஏதோ கொஞ்சம் குடும்ப சூழ்நிலை காரணமாக ஏதோ வேலை போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு போகுது, ட்ரைனிங் வந்து போக முடியல அப்படின்னா அப்போ சில நாட்கள் கழிச்சு இன்னொரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு கூட ஒரு 3 வருஷம் ஒரு ஆடிட் ட்ரைனிங் போயிட்டு அங்கிருந்து ஃபைனல் எக்ஸாம் வந்து எடுக்கும். கேள்விகள் வந்து ஒரு 60% புஸ்தகத்தை பொறுத்து தான் இருக்கும் கேள்வி. ஆனா ஒரு 40% வந்து அந்த அனுபவத்தை பொறுத்தும் இருக்கும். ஆனா அனுபவத்தை பொறுத்து அப்படின்னா இப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபீல்டுல இருப்பான். சில ஆடிட்டர் வந்து ஜிஎஸ்டில ஸ்பெஷலைஸ் பண்ணுவாரு, சில ஆடிட்டர் வந்து டாக்ஸேஷன்ல ஸ்பெஷலைஸ் பண்ணுவாரு. இந்த அனுபவத்தை பொறுத்து அப்படின்னா இந்த அனுபவத்துல அவனுக்கு ஏற்படுற அந்த அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ற அந்த அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ற மாதிரி அந்த பேலன்ஸ் 40%. ஸோ அதை ட்ராக் பண்ண முடியும். அந்த எந்த ஃபீல்டுல ஸ்பெஷலைஸ் பண்ணாலும் அந்த அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் வந்து ட்ராக் பண்ண முடியும். ஸோ ஆன் தட் பேசிஸ் வந்து இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் தெம். இன்னொரு क्वेश्चन இருக்குன்னு நினைக்கிறேன். when can we apply for பிகாம் கரஸ் வந்து எப்ப அப்ளை பண்ணலாம்? either during foundation or you can apply it any time. 12th மார்க் ஷீட் கையில வந்துருச்சுன்னா பேரலா நீங்க வந்து பிகாம் வந்து அப்ளை பண்ணிடலாம் கரஸ்பாண்டன்ஸ்ல. ஸோ ஐ திங்க் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அட்மிஷன் இஸ் ஓப்பன் த்ரூ அவுட் த இயர் நினைக்கிறேன். ஸோ நீங்க எந்த இதுல போய் பதிவு பண்ணாலும் அதோட நெக்ஸ்ட் இயர்ல வந்து they will take மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில. ஸோ that one can do. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே. வேற யாராவது கேள்வி கேட்கறாங்களா? டவுட்ஸ் ஏதாவது?